இந்த தியானம் செய்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிலை வந்துட்ட பிறகு டைட் ஃபீலிங் இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ தியானம் செய்யணும்னு சொன்னோன்னா நல்ல தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நல்ல தியானம் செய்யறது? திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு ஞாபகம் வரும். ஏன் இது அடிக்கடி வருது அப்படிங்கிறத எடுத்து ஆராய்ச்சி செய்யுங்கிறாரு வேதாந்தி மகர்ஷி. ஆராய்ச்சி செஞ்சால் என்ன ஆகும்? தியானம் செய்தால் என்ன ஆகும்னா மனம் தன்னை நோக்கி போகும். அவ்வளோதான். அப்போ என்ன நானே பார்த்துக்கிறது எனக்கு தேவையா? ஏன் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்? கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டா முடிஞ்சிருது இல்லையா? கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறதெல்லாம் நம்மளுடைய புறத்தோற்றம். ஏதோ ஒரு பெரிய பனிக்கட்டி இருந்திருக்கு. அந்த பெரிய பனிக்கட்டி தான் உருகி ஓட ஆரம்பிக்குதான். அந்த பாறையாக இருந்தபோது அதுக்கு தெரியுமா நான் இப்படி தான் ஓட போகிறோன்னு சொன்னோன்னா தெரியாதான். ஆரம்பமும் தெரியல, அதுக்கு முடிவும் தெரியாமல் ஓடுது. எதை பற்றியுமே கவலையே படலை. தனி மனிதன் அந்த அமைதிக்குள்ளாக போகும் பொழுது அந்த அமைதி தான் உலகத்தையே கட்டி போட்டு உலக அமைதியாக மாற்றுங்கிறாங்க. வணக்கங்கய்யா. ஐயா, எனக்கு தியானத்தில் பல குழப்பங்கள் இருக்குது. தியானம் செய்யும்போது ஒரு மாதிரி டைட் ஃபீலிங்காக வருது. என்னால் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணவே முடியல. எதனாலங்கய்யா? இது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகள்லாம் பார்த்தோன்னா அடிக்கடி வந்த கேள்வி, இந்த தியானம் செய்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிலை வந்துட்ட பிறகு என்னென்னா அதுக்குள்ளார உள்ளே போகும்போது ஒரு விதமான ஒரு டைட் ஃபீலிங் இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எதுக்காக இது நடக்குது? அப்போ தியானம் செய்யணும்னு சொன்னோன்னா நல்ல தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நல்ல தியானம் செய்யறது? அதில் இன்னும் நல்ல லெவலுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு விருப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. நல்ல விஷயம் தானே அது. நல்லபடியாக தியானம் பண்ணணுங்கிறது முக்கியமாக தேவை. தியானம் செய்தால் என்ன நடக்கும் அது முதல்ல தெரியலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நல்ல தியானம் செய்யதா இல்லையா நம்ம போகலாம். தியானம் செய்தால் என்ன ஆகும்னா மனம் தன்னை நோக்கி போகும். அவ்வளோதான். வெளியில் ஓடிட்டு இருக்க அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு இங்கே ஒருமுகப்படும். பல முகங்களை பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பல முகங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மனம் ஒரு முகமாகும்போது அந்த ஒரு முகம் எதுவாக இருக்கும்? என்னுடைய முகத்தை பார்க்குது. அப்போ என்ன ஆகுது? நானாக மாற ஆரம்பிக்குது. அது நானே என்னையே பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மாறக்கூடியது தான் தியானம்ங்கிறது ஒன்று நடக்குது. அப்போ என்ன நானே பார்த்துக்கிறது எனக்கு தேவையா? ஏன் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்? கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டா முடிஞ்சிருது இல்லையா? நல்ல கேள்வி தானே. சிம்பிள். ஜாலியாக போய் முன்னாடி பார்த்துடலாம். இல்லை, கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறதெல்லாம் நம்மளுடைய புறத்தோற்றம். நம்மளுடைய முகம் எப்படி இருக்குதுங்கிறது வெளி தோற்றத்தை வச்சு தான் காமிக்குது. என்னுடைய உடல், கை எப்படி இருக்குது, கையை காமிக்கிறேன்னு கை எப்படி இருக்குங்கிறது அதை தான் காமிக்குது. எனக்குள்ளாக இருக்கிறார் பாருங்க இன்னொரு உருவம், அது என்னால் பார்க்க முடியுமா? அது தியானத்தில் தான் பார்க்க. ஒரு சீக்ரெட் மேன் உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த சீக்ரெட் மேனை பார்க்கணுன்னா தியானம் தேவை. அந்த சீக்ரெட் மேனை பார்த்துட்டா என்ன ஆகும்? சூப்பர் பவராக மாறிடுவோம். ஏன்னா சீக்ரெட் மேன் சீக்ரெட்டாக நிறைய விஷயங்களை செய்வார் இல்லையா, அவர் சூப்பராகவும் செய்வார். அதுதான் நமக்கு தேவையானதாக இருக்குது. சரி, அப்போ தியானம்ங்கிறது வேணும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது செய்துட்ருக்கும் பொழுது எப்படி அப்போ நம்ம செய்யணும், நல்ல எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னோன்னா சிம்பிள் விஷயங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கலான்னு சொன்னோன்னா, தண்ணி ஓடுது இல்லையா, ஏதோ ஒரு பெரிய பனிக்கட்டி இருந்திருக்கு. அந்த பெரிய பனிக்கட்டி தான் உருகி ஓட ஆரம்பிக்குதான். அந்த பாறையாக இருந்தபோது அதுக்கு தெரியுமா நான் இப்படி தான் ஓட போகிறோன்னு சொன்னோன்னா தெரியாதான். கரெக்டா?
அது பெரும் பாறையாக பனிப்பாறையாக இருந்திருக்கு. அந்த பனிப்பாறை ஏதோ ஒரு காரணத்தினால சூரிய ஒளி அந்த வெப்பம் படுது. அந்த சூரிய ஒளி பட்ட பொழுது ஒன்று ஒன்றுத்தையும் நல்லா கவனிக்கணும். ஏதோ இதை கதைக்காக போகக்கூடாது, கவனிக்கணும். அந்த பனிப்பாறை சூரிய ஒளி பட்டபோது உருகி அமைஞ்சது. உருகின உடனே என்ன ஆச்சு? நீராக மாறிடுது. சாலிடாக இருந்தது நீராக மாறிடுது. அந்த நீர் என்ன செய்யுது? ஃப்ளூயிட் ஆகிடுது. சாலிட்லேருந்து ஃப்ளூயிட் வருது. அந்த ஃப்ளூயிடிட்டி கிடைச்ச உடனே என்ன ஆகுது? ஓட ஆரம்பிக்குது. புரிஞ்சுதா? சாலிட் ஸ்டேபிளாக இருந்தது. ஸ்டேபிள் ஆக்கும்போது நின்றுட்டு இருந்தது. அது கொஞ்சம் ஃப்ளூயிட் ஆனோம்னா ஓட ஆரம்பிச்சது. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே நாம் ஓடிட்டுருக்கோம், எங்கே நாம் நின்றுட்டுருக்கோங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஓட ஆரம்பிக்குது. இப்போ ஓட ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யுது? ஓடுது. அந்த ஓடுகின்ற தண்ணிக்கு தான் ஏதாவது தெரியுமா நாம் எங்கே போக போகிறோன்ட்டு? கோலே இருக்காது, லட்சியமே இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே போய் நம்ம எங்கே போய் முடிவு செய்ய போகிறோம் என்னங்கிறது தெரியாது. ஆரம்பமும் தெரியல, அதுக்கு முடிவும் தெரியாமல் ஓடுது. ஆனால் எப்படி ஓடுது பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீ ஃப்ளோ. எதை பற்றியுமே கவலையே படலை. காற்று அதிகமாக அடிச்சுதா, இது அந்த காற்றோடு சேர்ந்து ஸ்பீடாக ஓடுது. ஏதோ ஒரு மரத்து மேலே போய் மோதிச்சா, அந்த மரத்து மேலே மோதினோடனே அதுலேருந்து அப்படியே பட்டு திரும்பி ஸ்பீடாக ஓடுது. ஏதோ ஒரு மலை மேலே போய் மோதிச்சா, அந்த மலையிலேருந்து அதில் முட்டி மோதி அப்படியே ஓடுது. எங்கே போய் என்ன செய்தாலும் அதுக்கு எடுத்தபடி தன்னுடையதை மாற்றிக்கிட்டு ஃப்ளோவிலே இருந்துட்டு பாருங்க. எது ஆனாலும் தான் ஓடுகின்ற அந்த ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டம் நிற்கலை, போய்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் செய்து, இலக்கே இல்லை ஆனால் போய்கிட்டே இருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கு பாருங்க. இலக்கே இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கு. பாயிண்ட்டை எடுத்துக்கிறோமா? ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். அப்புறமா கம்பைல் செய்துக்கலாம். அது இலக்கே இல்லாமல் போய் எங்கேயோ அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்ந்து இதை ஒரு குளத்துக்குள்ளார போச்சு. அங்கே போயிட்டு இதுதான் என்னுடைய இடமா, எனக்கு கிடைச்சிருதா? இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அது இன்னொரு இடத்துக்கு போகுது. ஒரு ஏரிக்கரைக்கு போகுது, எங்கெங்கேயோ மாறி கடலுக்குள்ளாக வந்து சேருதுன்னு வச்சுக்கோ. அப்போ கடலாக மாறிடுது. அப்புறம் திரும்பி வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ மாறிக்கிட்டே போயிட்டே இருந்தபோது அதோடைய ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு கஷ்டமும் தெரியலையாம். எங்கேயோ மலை மேலே மோதிச்சு தானே, மலையிலேருந்து எங்கேயோ இருந்து எத்தனை அடியிலேருந்து மேலேருந்து கீழே அப்படியே விழும் பாருங்க. அதுக்கு ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிச்சா? இல்லையே. என்ன காரணம்னா ஃப்ரீ ஃப்ளோ. அந்த இயற்கையோடு இலக்கே இல்லாமல் அப்படியே கழட்டி விட்டு ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீ ஆன போது ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்க. புரிஞ்சுடுதா? வெற்றிக்கு என்ன நம்மளுடைய டெக்னிக்? ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த மைண்ட். தியானம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி தான் நம்ம பேச வந்தோம். தியானம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா என்னென்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ மைண்ட். அங்கே போய் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வைக்கக்கூடாது. நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், இதை அடைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே வச்சோன்னா என்ன செய்யணும்? அந்த ட்ராக் லட்சியம் வச்சுட்டோம் இல்லையா? நல்ல லட்சியம் இருக்குது, தியானம் செய்தால் நல்ல லட்சியங்கிறது அதுவே ஒன்று ஆயிடுது இல்லையா? பெரிய லட்சியம் அது. மனசை அமைதியாக்குங்கிறது பெரிய லட்சியம். அதுவே ஒன்று கிடச்சிருது. அதுக்குள்ளாக எல்லாமே அடங்கி வந்துடும்ல. ஏன் அதை தவிர்த்து நாம் அதை கட்டி போட்டு அதை ஒரு கூண்டுக்குள்ளார போயிட்டு அடைக்கணுன்ட்டு பார்த்தோன்னா என்ன ஆகுது? அப்போ அது அடங்காது. ஏன்னா அந்த பனிப்பாறை தண்ணியாக வந்தபோது அவ்வளோ ஆற்றலை கரைச்சி வந்திருக்குமா. அதே மாதிரி தானே மனம். இப்போ கம்பேர் செய்து பார்க்கணும். அதுதான் அப்புறம் கம்பைல் செய்துக்கலான்னு சொன்னோம். கம்பைல் செய்து அதுக்கப்புறம் நம்ம முடிவுக்கு வரலாம். அப்போ அந்த அவ்வளவு ஆற்றலையும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ மேலேருந்து அந்த ஸ்னோ விழும் பார்த்துருக்கீங்களா?
விழும்போது என்ன ஃபோர்ஸ் தெரியுமா வரும்? அப்படியே அது வந்து அப்படியே அடிச்சுட்டு போகும். அதுபோல இந்த மனதையும் போட்டு அது வந்து மாறும்பொழுது நிறைய அது மாறும். பல விஷயங்கள் ஒரு ஒரு இது மாற்றம் வரும்போது நிறைய இடத்துல இருந்து பொங்கி வரும். என்ன செய்யணும்? ஃப்ரீயா விடணும். டைட்டா அத போட்டு கட்டி போடாம ஃப்ரீயா விட்டு இது பண்ணணும். தியானத்துல முக்கியமா தியானத்துக்குள்ளாக என்ன ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது அப்படியே ஃப்ரீயா திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு ஞாபகம் வரும். வந்தாலும் அப்போதைக்கு அதை விட்டுடுங்க. திரும்பி மரத்து மேல மோதிச்சா, இப்ப மரத்துல மோதுனது ஒரு பாறை மேல மோதுது பாருங்க தண்ணி. அதே போல தான் இது அங்க இங்க போய் மோதி 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 வந்துட்டுருக்கும். எங்க போய் நீ மோதினாலும் மனமே, நீ என்னதான் மோதினாலும் நான் ஒண்ணுமே அசர மாட்டேன். நான் பேசாம ஒரே வேலைய தான் நான் செய்ய போறேன். தியானம்ங்கிற ஒரு வேலை தான். மத்த மேட்ரிக்ஸ்குள்ளார நீ எங்க போய் என்ன பண்ணாலும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்ட்டு, இன்வால்வ் ஆகாம, லட்சியமே இல்லாம ஃப்ரீயா விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்? அது பாட்டு ஃப்ரீயா போக 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 கடைசியா அந்த தண்ணி எங்க போய் சேரும்? பெரிய கடலுக்குள்ளார போய் சேரும் இல்லையா? நமக்கு இருக்கக்கூடியது எந்த பெரிய கடல்? அந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக ஃப்ரீயா போய் அப்படியே நின்னுடும். ஃப்ரீ ஃப்ளோவா விட்டோம்னு சொன்னோம்னா, இந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக பெர்மனண்ட்டா போய் நின்னுடும். ஈஸி தானே தியானம் அப்ப? தியானம்ங்கிறது நாம ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். என்னன்னு சொன்னோம்னா, நம்ம அந்த ஆம்பிஷன் இருக்கு இல்லையா? அதுல நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தியானம் செய்யும்போது போயிட்டு அதை குறுக்கி விடாம, லட்சியமே இல்லாம ஒரே லட்சியம். லட்சியமே இல்லாம ஒரு லட்சியம். என்னது அது? தியானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம்தான் ஃப்ரீயா வச்சுட்டு செய்யணும். இப்படி நாம தியானத்தை செய்து பார்ப்போம். என்ன மாதிரி தியானம் வேணாலும் இருக்கட்டும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியானம் இருக்கு. குண்டலினி தியானம் சொல்லுவாங்க, நெருப்பு மேலே தியானம் சொல்லுவாங்க, காற்று மேலே வச்சு தியானம் செய்யறதுன்னு, பிராணனை வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க, கிரியான்னு சொல்லுவாங்க, பலதை சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்டாக என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, மனசை ஃப்ரீயாக விட்டுறது, மனசை ரிலாக்ஸாக விட்டுறது. இதுதானே எல்லா இதுலேயும் பொதுவாக இருக்குது. அதை தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க குண்டலினி தியானம் சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ எடுக்குமா. இடகலை பிங்கலைங்கிற மாதிரி அதுக்குள்ளார அந்த எனர்ஜி வந்து புகுந்து வரும்பொழுது தன்னுடைய ஃப்ரீ ஃப்ளோவில் போகி வரும்போது கரெக்டாக அது வந்து தனக்கு வேண்டிய ஒரு மெயின் சேனல் சுழுமுனைங்கிறத பிடிக்கும் பொழுது மனசு அலைபாயாத ஒரு ஸ்டேபிளான மனசாக மாறுது. பனிப்பாறை ஸ்டேபிளாக சாலிடாக இருந்தது. சாலிட்னா பவர். அந்த மாதிரி இந்த மனசு ஸ்டேபிள் ஆகும்போது பவர்ஃபுல்லான ஒரு மனசாக மாறுது. ஓடிட்டு இருக்கும்பொழுது தான் என்ன ஆகுது? அங்கே இங்கே போய் முட்டி மோதுது. அது இயல்பு. ஓடுனா முட்டி மோதணும். ஆனால் முட்டி மோதும் போதும் அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டோன்னா அப்படியே அதுக்குள்ளாரையே நெளிஞ்சு சுழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. வந்துடுதா? டெக்னிக் தெரிஞ்சிடுதா? அப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறது இருந்தாலும் ஸ்டேபிளாக கொண்டு வந்து வைப்போம். மறுபடியும் ஓடுவோம், திரும்பி அதை ஸ்டேபிளாக கொண்டு வந்து வைப்போம். அப்போ ரெண்டுமே செய்து 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 பேலன்ஸ்டாக இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு தியானத்தை ஃப்ரீ ஃப்ளோவாக தியானத்தை ஏற்றுக்கும். அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்குள்ளாக தியானம் செய்யும் பொழுது எனக்கு ஏதேதோ வருதுன்னு சொன்னாலும் எல்லாமே வருந்தாங்கிறது புரிஞ்சிடுதா? வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே இப்போ நமக்கு ப்ராப்ளம். எல்லாமே வரும் தான், வந்தாலும் அது அப்போதைக்கு அப்படியே விட்டுக்கிட்டே போவோம். இப்படி தியானத்தை செய்து பார்ப்போம். கண்டிப்பாக உங்களாலேயும் சூப்பராக தியானம் செய்ய முடியும். சரி, அப்படியே விட்டுடுவோமானா? அப்படியே விட்டுடாதீங்க. தியானம் செய்து முடித்த பிறகு திரும்பி ஞாபகம் வரும். திரும்பி அதெல்லாம் ஞாபகம் வரும்போது அதெல்லாம் எடுத்து ஏன் இது அடிக்கடி வருது அப்படிங்கிறத எடுத்து ஆராய்ச்சி செய்யுங்கிறாரு வேதாத்ரி மகர்ஷி. ஆராய்ச்சி செஞ்சால் என்ன ஆகும்? அடுத்த தடவைக்கு வராது. அடுத்த தடவைக்கு வராமல் போச்சுன்னா என்ன ஆகும்? டக்குன்னு மனசு டக்குன்னு போய் ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு போய் நின்றுடும்.
இப்போ கிடைச்சிருதா நீங்கள் கேட்டது? முயற்சி செய்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ஆழமான தியானத்தை நிச்சயமாக எல்லோரும் செய்ய முடியும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் விருப்பப்படுறதும் அதுதான். தனி மனிதன் அந்த அமைதிக்குள்ளாக போகும் பொழுது அந்த அமைதி, அந்த தனி மனிதனுக்கு கிடைத்த அந்த அமைதி இருக்கு இல்லையா, அந்த அமைதி தான் உலகத்தையே கட்டி போட்டு உலக அமைதியாக மாற்றுங்கிறாங்க. அந்த அளவில் நம்மளாலையும் உலக அமைதிக்கு ஒரு குட்டி சீடாக இருக்க முடியும். அந்த வகையில் தியானம் செய்வோம், நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்குவோம். வாழ்க வளம்.